இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல எஃப்ஜே அண்ட் அமித்துக்கும் இடையே ஒரு சிறு வாக்குவாதம் நடக்குது. அவரு ஏதோ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா இவர சூஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல. நல்லவ வேஷம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து அமித்த பார்த்து சொல்றாரு. அது ஏதோ வந்து இவர் வந்து கெஸ்ட்டுக்கு ஏதோ பண்ண போக அது எஃப்ஜே பண்ணதை இவர் தேங்க்யூன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டார் போல இருக்கு. அதுக்கோசரம் வந்துட்டு எஃப்ஜே வந்து அமித்தை கேட்குற மாதிரி இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பிரஜ்யன் அண்ட் பார்வதி. பார்வதி வந்து சொல்றாங்க, பிரஜ்யனை வந்து நான் வந்து லைட்டாக இப்படி ஷோல்டரில் டச் பண்ணேன், உடனே அப்படி அவர் கையை தட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிரஜ்யன் வந்துட்டு எனக்கு வந்து அக்கா தங்க எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், இது நான் லைவ்லேயும் பார்த்துட்டேன், எனக்கு அது பிடிக்கல, எனக்கு என்னை யாரும் டச் பண்ணி தொடர்றது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு விதத்தில் தோ பிரஜனுக்கு எனக்கு நிறையா மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எப்படி நம்ம லேடிஸ்க்கு சொல்கிறோமோ ஜென்ஸுக்கும் அதே தான். ஒருத்தர் நோன்னு சொன்னால் நோ மீன்ஸ் நோ தான். ஸோ அதனால் அதை பார்வதி தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் டச் பண்ணாமல் பேசுகிறது நல்லது. தோ அது இதுவாக இருந்தால் கூட ஒருத்தர் வந்து அது பிடிக்கலன்னு சொன்னால் அதை டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அது வந்து அவர் வந்து நான் லைவில் கூட பார்த்தேன், அவர் சொல்லிட்டு இருந்தார், என்னை யாருமே நான் வந்து ரொம்ப எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அதே மாதிரி என்னை யாருமே டச் பண்ணினது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த அளவுக்கு நான் இதுவாக இருக்கேன்ட்டு. அப்போ வந்து எங்கே டச் பண்ணுறதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு பார்வதி கேட்பாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என் ஹஸ்பண்டை சைட் அடிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பிரஜனோட இதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். கட்டாயம் நோ மீன்ஸ் நோ. அதுக்கு நம்மளோட சப்போர்ட் அதுக்கு உண்டு. பார்வதியும் அதை புரிஞ்சுட்டு இனிமேல் விலகணும். அக்கா அவங்களே சொல்லியிருக்காங்களே சுபீக்ஷாட்டா, இனிமேல் அக்கா அதெல்லாம் வேண்டான்ட்டு இனிமேல் அண்ணா அதெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக பேரை சொல்லி கூப்பிட்றது தான் நல்லது. அடுத்தது வந்து எல்லாரும் வந்து பார்வதியை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணுறாங்க. சுபீக்ஷா, வினோத், அதில் வந்து பிரவீனுக்கு வந்து வாயே வரல, ஆனால் அது காமெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சொல்கிறாரு இதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என் பேரை சொல்கிறதுக்கு அப்படின்றாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த டைம் குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு பார்வதி பாருங்க அப்படின்றாரு. ஸோ இந்த வாரம் அதுதான். அதே மாதிரி நியூஸ் வருது, துஷார் அண்ட் ரம்யா சில பேர் எலிமினேட் ஆயிட்டாங்கங்கிறாங்க. சில பேர் துஷார் அண்ட் பிரவீன் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் துஷார் அண்ட் எஃப்ஜே எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக நமக்கு இன்னும் வரலை ரிசல்ட்ஸு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது பிரவீன் அண்ட் துஷார் தான் லீஸ்ட் ஓட்டில் இருந்தாங்க. ஸோ எப்படி ஓட்டு மாறப்போகுதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டே ஷூட்டிங் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பித்தா நமக்கு வந்து எல்லாம் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.